அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் ஒரு 40 வயசு கழிச்சு நம்ம கிளினிக்ல வரவங்க எல்லாமே, மேம் எனக்கு வந்து வெஜினால் ஏதோ பல்ஜ் இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ கட்டி இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ சதா வளர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ இது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கு, ட்ராகிங் சென்சேஷனா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஏதாவது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குமோ, இல்லாட்டி இது என்ன கட்டினே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது மாதிரியான ஒரு வெஜைனால உங்களுக்கு ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு மாஸ் மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். சில பேர் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் மேம் ஒரு பால் மாதிரி இருக்கு, சின்னதா ஒரு கட்டி மாதிரி இருக்கு மேம், கையில வந்து இப்படி பண்ணும் போது ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. பட் காமனா நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன காமனா காசஸ், வெஜைனால ஒரு பல்ஜ் மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு வாட் ஆர் த காசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ், அதாவது நம்ம கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து இறங்குறது தான், அதோட நார்மல் அனாட்டமில இருந்து இறங்குறது தான் வந்து நம்ம பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பெல்விக் ரீஜன்ல இருக்க ஆர்கன்ஸ், ஸோ என்னென்னலாம் ஆர்கன்ஸ் இருக்கு, ஸோ யூட்ரஸ் இருக்கு, ரெக்டம் இருக்கு, ஸோ அது இல்லாமல் பிளாடர் இருக்கு, இதெல்லாம் வந்து அதோட பிளேஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றது தான் நம்ம பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் 1 சிஸ்டோசில்ங்கிறது நம்மளுக்கு யூரினரி பிளாடர், சிறுநீர் பை, அது தன்னோட இடத்துல இருந்து கீழே இறங்குறது தான் சிஸ்டோசில்னு சொல்லுவோம். அதே மாதிரி யுரெத்ரோசில், ஸோ யுரெத்ரோசில்ங்கிறது யுரெத்ரா, இது வந்து கொஞ்சம் இறங்கி வருது. அது மட்டும் இல்லாம யூட்ரின் ப்ரொலாப்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து மிடில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கர்ப்பப்பை, அது இறங்கி வருது. ஸோ ரெக்டோசீலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மலக்குடல்னு சொல்லுவோம், அது வந்து இறங்கி வருது. ஸோ இது எல்லாமே பக்கத்துல இருக்கும். ஸோ அந்த வெஜினல் வால்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வீக் ஆகுறதுனால, அதோட சப்போர்ட்ஸ் வந்து வீக் ஆகுறதுனால, லிகமெண்ட்ஸ் வீக் ஆகுறதுனால இது எல்லாமே ஒன்னொன்னா இறங்கி வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெஜைனால வந்து நம்மளுக்கு கார்ட்னர் சிஸ்ட்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை மாதிரி ஏதாவது சிஸ்ட் மாதிரி வந்துச்சுனாலும் அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பல்ஜ் மாதிரி தான் தெரியும். பார்த்தோலின் சிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு க்ரோத் மாதிரியோ ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். இது இல்லாம நிறைய பேருக்கு டிஷ்யூ, நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எபிசோட்டமி சூச்சர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து தையல் விட்டுரும். ஸோ அதுவே ஹீல் ஆகும்போது ஒரு பல்ஜ் மாதிரி அந்த டிஷ்யூ வந்து க்ரோ ஆயிருக்கும். ஸோ இதுவுமே இது பெருசா அவ்வளோ பிரச்சனை கிடையாது. பட் இது என்னைக்காவது நம்மளுக்கு ஒரு இன்டிமசி டைப்ல ப்ராப்ளமா இருக்கு, இல்ல நம்மளுக்கு அடிக்கடி யூரின் தொற்று வருது, இதனால நம்மளுக்கு வருது, இல்ல ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னா நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் வெரி டேஞ்சரஸானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜைனால இருக்க க்ரோத், இது வந்து கேன்சரா கூட இருக்கலாம். ஸோ கட்டாயம் நம்மளுக்கு ஒரு வெஜைனால பல்ஜ் இருக்குன்னா அது என்ன பல்ஜ், எதனால வந்திருக்குங்கிறத டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு க்ரோத் இருக்குன்னா அது கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு உங்களோட வெஜைனா இருக்க பல்ஜ் வந்து என்ன பிரச்சனைனால வந்திருக்கு, பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்னாலயா, இல்ல நம்மளுக்கு ஏதாவது க்ரோத்னாலயா, இல்ல அது பினைன் க்ரோத், அதாவது நான் கேன்சரஸ் க்ரோத்தும் இருக்கும். ஸோ அதுவா இல்லாட்டி கேன்சரஸாங்கிறத ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போய் முதல்ல கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நினைச்சுக்கிறாங்க, ஐயோ இது இப்படி வந்துருச்சு, நம்மளுக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு ஏதாவது உங்க பாடி பார்ட்ஸ்ல ரொம்ப அப்நார்மலா இருக்கு, அதாவது நார்மலா இல்லாம வேற மாதிரி இருக்கு, ஒரு சின்ன ஒரு சத வளர்ச்சியா இருக்கலாம், இல்ல சின்ன சேஞ்சஸ் ஏதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் நீங்க அதை டெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை அது கர்ப்பப்பை இறக்கமா தான் இருக்கு, வெரி ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இருக்கு, பெல்விக் ஃப்ளோர் பிசியோதெரப்பி நிறைய வந்து இதெல்லாமே நம்ம இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. இல்ல கொஞ்சம் சிவியரா இருக்குன்னா நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி க்ரோத் இருக்குன்னா அதுல தேவையான நம்ம பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அது நான் கேன்சரஸான்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்குமே ஒரு வெஜைனால பல்ஜ் இருக்கு அப்படின்னா, ஒரு சின்னதா நீங்க நோட்டீஸ் பண்றீங்க, ஒரு சென்சேஷன் கம்மி ஆகுது, இல்ல ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கு, ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கு, ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கு, இரிட்டேஷன் இருக்கு, இந்த மாதிரி என்ன மாதிரியான சின்ன தொந்தரவா இருக்கட்டும் பெரிய தொந்தரவா இருக்கட்டும், நீங்க என்னைக்கு நீங்க அதை நோட்டீஸ் பண்றீங்களோ கட்டாயம் நீங்க டாக்டர்கிட்ட போய் அதை காமிச்சு என்ன தொந்தரவுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராப்ளம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து இப்போ கேன்சரே இருந்தாலும் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒருவேளை அதோட ஸ்டேஜ் 4 கிட்ட வந்துருச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தான நிலைமையில போய் முடியும்.
ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயம் அதை ஃபர்ஸ்டே நம்ம பார்க்கும்போது ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அதுக்கான பலன்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் பெண்கள் வந்து ஒரு சின்னதாக விஷயம் இருக்குது, ஸோ இது அப்படியே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போகாமல் ஒரு சின்ன விஷயம் அப்நார்மலாக இருக்குன்னா தயவு செய்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல எப்போ சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து டிலே பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரியான வெஜனால ஒரு பல்ஜ் மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகுது, உங்கள் சென்சேஷன் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லாட்டி அடிக்கடி யூரின் தொற்று வருதுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.